கனடா மேக் பிராண்டு. இது ஜென்ரலாக மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தின்னர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, அந்த தின்னரை வந்து என்ன பண்ணுவோம், ஹசார்டஸ் வேஸ்ட்டாக மார்க்கெட்டில் நம்ம என்ன டிஸ்போஸ் தான் பண்ணுறோம். ஸோ டெஃபினட்டாக அது வந்து நம்மளோட யூஎஸ் எமிஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ஓசனுடைய ஓட்டையெல்லாம் அகைன் அதனால தான் வருது. பட் நம்ம பெயிண்ட்டுங்கிறத தவிர்க்க முடியாத ஒரு பொருள் ஆகிடுச்சு. ஸோ தட் அதை வந்து நம்ம எப்படி வந்து முடிஞ்ச வரலாம் அது கவர்மெண்ட் இனிஷியேட்டிவாக நம்ம ரெக்கவர் பண்ணி ரீசெட்டில் பண்ணுறோமோ நம்ம இன்வெர்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ தட் வந்து இந்த மிஷின் என்ன பண்ணுறது, ஜென்ரலாக இன்றைக்கி கிராவிட்டி கன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனுவலாக 1 லிட்டர் 2 லிட்டர் யூஸ் பண்ணிட்டு டிஸ்போஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சிஸ்டம்ங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 10 லிட்டர் பெயிண்ட் நீங்கள் உள்ளே வச்சுட்டு ஜென்ரலாக ஜஸ்ட் நீங்கள் ஒரு பாட் அண்ட் கன்னை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் 20 செகண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சேவ் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் சேவ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20 செகண்ட்ஸ் வந்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கண்டாமினேட் ஆகிடும். இந்த கண்டாமினேட் ஆனது ஸ்ட்ரைட்டாகவே இந்த சிஸ்டத்தில் வந்து நம்ம உள்ள நம்ம டேங்க்கில் போட்டுட்டு சிம்பிள் டிஸ்டேஷன் மட்டும் கரெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கண்டாமினேட் சால்வெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் சால்வெண்ட்டாக வந்து கீழே உங்களுக்கு கலெக்ட் ஆகிடும். ஸோ ஒரு ரிமைனிங் ஸ்லெட்ஜ் வந்து உள்ள பேக்லேயே இருக்கும். ஸோ சிம்பிள் பாயில் டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இது மூலிமா என்னென்னா நீங்கள் ஒரு 10 லிட்டர் நீங்கள் இதில் நீங்கள் கண்டாமினேட் சால்வெண்ட் வெளியே நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே இதில் உங்களுக்கு உள்ளே இருக்க பாயில் டெம்பரேச்சர் மூலிமா எடுக்கிறனால 100% சால்வெண்ட் வந்துடும். ஸோ ரிமைனிங் இதில் இருக்கிற அந்த பெயிண்ட் பாயில் டெம்பரேச்சர் எது வராதோ அது மட்டும் தான் ஸ்லெட்ஜாக உள்ளே இருக்கும், ரிமைனிங் இருக்கும். ஸோ தட் ஸ்ட்ரைட்டாகவே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அட்லீஸ்ட் மினிமம் 100 ருபீஸ் வருது. ஒரு நாளைக்கு 10 லிட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா 1000 ருபீஸ். 1000 ருபீஸில் நீங்கள் மிஷினை போட்டு ஆப்ரேட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாகவே ஆல்மோஸ்ட் ஈல்டு 80% தான் அவ்வளோ சால்வ் பண்ணால் 80% வந்துடும். மிஷினோட காஸ்ட் எவ்வளோ ஆகும்? மிஷினோட காஸ்ட் ரஃப்லி ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 6.5 lakhsலேருந்து இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் ஒரு நாளைக்கு ஒரு பேட்ச் வந்து 3 பேட்ச் வந்துமே நீங்கள் இதை போட்டுக்கலாம். அதுதான் கான்செப்ட். இங்கே ஓஎம்ஸ் எல்லாமே ஆட்டோ ஓஎம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஆட்டோ ஓஎம்ஸ். உங்களில் யாருக்காவது இந்த மிஷின் வேணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். அட்ரஸும் இருக்குது, நீங்கள் நேராக போய் கூட பார்த்து வாங்கிக்கலாம். நன்றி.